புத்தாடை தனையுடுத்தி பூவையர்தம் கூந்தலிலே கொத்தாக மலர் சூட்டி கோலம் ஒன்றை வாசலிட சித்தானை போல் அசைந்து சிறப்பாக நடந்து வரும் புத்தாண்டே நீ வருக, புத்துணர்ச்சி தான் தருக. காட்டை அடைந்தங்கு கடுமையாக உழைப்பவரும் ஓட்டை உடைசலையும் ஒழுங்காக்கி தானிருக்கும் வீட்டை புதிதாக்கி வீற்றிருக்கும் நேரமதில் நாட்டை திருத்துகின்ற நல்லாண்டாய் நீ வருக. வேப்பமர பூச்சரமும் வீதி எங்கும் காட்சி தர தோப்பு வளர் மாமரப்பு தொலைவிருந்து கண்கவர நாற்புறமும் தென்னை மர நற்தோகை சலசலக்க பார்த்து வரும் புத்தாண்டே பலர்காண நீ வருக என்று ஜெம் தொலைக்காட்சியும் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்துகிற இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக ஜெம் தொலைக்காட்சியினுடைய கோடானு கோடி ரசிகர்களுக்கு எங்கள் தமிழ் சித்திரை திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சாய்ராம் பொறியியல் கல்லூரி எங்களுக்கு புதிய கல்லூரி இல்லை. பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக இருக்கக்கூடிய பண்பாட்டு சிறப்பும் ஆன்மீக சிறப்பும் நிறைந்த ஒரே கல்லூரி சாய்ராம் பொறியியல் கல்லூரி என்பது வரலாறு கூறுகிற உண்மை. ஜெம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் சீதாபதி அண்ணாச்சி அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அருமை கவிஞர் டாக்டர் பொன்கி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து சாய்ராம் பொறியியல் கல்லூரியினுடைய கலை நிகழ்ச்சிகளினுடைய தொட்டில் பிரதேசமாக இருந்து பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் அம்மா சண்முகத்தாய் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் மங்கை அவர்கள், தமிழ்துறை பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர்களையும் நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய, இதயத்திலே சுவாசிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். இந்த சித்திரை திருநாளிலே ஒரு அருமையான தலைப்பை ஜெம் தொலைக்காட்சியும் சாய்ராம் பொறியியல் கல்லூரியும் வழங்கியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ் பண்பாட்டை பற்றி பேசுகிற நேரம் இது. தமிழ் சித்திரை திருநாளிலே தமிழ் பண்பாடு காப்பாற்றப்படுகிறதா காணாமல் போகிறதா என்பது பேச வேண்டிய தலைப்பு. ஏனென்றால் உலகத்திற்கே நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் எடுத்து சொன்ன ஒரே இனம் நமது தமிழ் இனம் என்பது உலகம் ஏற்றுக்கொண்ட பேருண்மை. உணவு, உடை, நாகரிகம், கலாச்சார மேம்பாடு, எனக்கு தெரிந்தவரை உலகமே அண்ணாந்து பார்க்கிற அளவிற்கு இன்றைக்கும் ஐநா சபையினுடைய முகப்பு வாசலில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற ஒரு வாசகத்தை எழுதி வைத்து தீதும் நன்றும் நம்மை தேடி வருவது நாம் செய்த பாவ புண்ணியங்களினால் என்று சொல்லித்தந்த ஒரே இனத்தை சார்ந்தவன் நமது தமிழ் கவிஞன் கணியன் பூங்குன்றன் என்பது வரலாறு. தமிழ் இலக்கியம் அளவிற்கு வேறு எந்த இலக்கியத்தையும் பெரிதாக பேசிவிட முடியாது. கிரேக்கம், லத்தீன், ரோம் இலக்கியங்கள் எல்லாம் கடவுள் மொழியாக இருக்கிற பொழுது வாழ்வியல் மொழியாக இருக்கிற ஒரே இலக்கியம் நமது அன்னை தமிழ் மொழி என்பது உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை. உலகத்திலேயே திணை வகுத்தவன் தமிழன், ஒழுக்கத்தை விதைத்தவன் தமிழன், கருப்பொருள் உரிப்பொருள் கண்டுபிடித்தவன் தமிழன், தெய்வம் உணவே மரம் புல் பறை என்று கருப்பொருளை வகுத்த இனம். எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் வகுத்தவர்களுக்கு மத்தியிலே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கணம் கண்ட ஒரே மொழி நமது தமிழ் மொழி என்பது வரலாற்று பேருண்மை. தம்பிகளே, பேச வேண்டிய தலைப்பை ஜெம் தொலைக்காட்சி கொடுத்திருக்கு. பேரையாவது தமிழ்ல வைக்கிறோமா,
கார்த்திகேயன்னு பேர் வச்சாங்க, இப்ப கார்த்திக்கு அப்படிங்கிறேன். விவேகானந்தன் பேர் வச்சாங்க, விவேக்கு. திக்கு முக்கு சிக்கு. ஆம்பளை பிள்ளைகளுக்காவது பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க. ஆஜா பாஜா கூஜா தேஜா நிஷா உஷா லிஷா வைஷாலி. எதுவாது தமிழ் பண்பாடு பேசணும் தம்பி. அதனாலதான் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னாரு, தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. அவங்கள்ட்ட வேதனையா சொல்றேன், சாய்ராம்ல தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மாணவ மாணவியர்கள் படிக்கிற ஒரே கல்லூரி நமது சாய்ராம் பொறியியல் கல்லூரி என்பது வரலாறு. நம்ம தென்பகுதியில இருந்து வர்றவங்க எல்லாம் கூட நல்லா தமிழ் பேசுவோம். தலைநகரத்தில் ஒரு தமிழ் பேசுறாங்க, நாஸ்தா துண்ணுட்டியாங்கிறேன். பொண்டாட்டியை இஸ்துக்குன்னு வாருங்கிறேன். இஸ்துக்குன்னு வா போறேன் பாரு கஸ்மாலம், அது கோசரம் போறோம்ங்கிறேன். அது என்ன, அது கோசரம் போற, அந்த கோசரம்ங்கிற வார்த்தையே தமிழ் இல்லையே. என்னன்னு கேட்கிறேன், எங்க போச்சு? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால இங்க ஒரு குங்குமம் வைப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கு பின்னால இங்க ஒரு குங்குமம் வைப்பாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால இங்க வச்சிடக்கூடாது. எல்லாரும் வச்சாங்க, நானும் வச்சண்டி, வச்சிடக்கூடாது. இங்க வைக்கிற குங்குமம் ஆயுள் ரேகையை வளர்க்கிறது. இங்க வைக்கிற குங்குமம் என்ன தெரியுமா, நல்ல வகுப்படுத்து இங்க வைப்பாங்க. வகுப்பே இன்னைக்கு பொம்பளை பிள்ளைய எடுக்கிறது இல்லையே, காலேஜ்ல வகுப்பை இங்கே எடுத்து இங்கே குங்குமத்தை வைக்கணும். என்ன அர்த்தம் தெரியுமா? இடது பக்கம் என்பது பிறந்த வீடு, வலது பக்கம் என்பது புகுந்த வீடு. நான் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பாலமாக இருந்து கட்டி காப்பேன்னு சொல்றதான் இங்க வைக்கிற குங்குமம். யாருக்காவது இன்னைக்கு தெரியுதா? பேசுவாங்க, பண்பாடு இருக்குன்னு ஒரு 3 பேரு, பண்பாடு இல்லைன்னு ஒரு 3 பேரு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னான். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சனை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலையனில் உனக்கு மட்டுமா எனக்கும் தானே. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடியவன் பாவேந்தர் பாரதிதாசன். அப்படிப்பட்ட உயர்தனி செம்மொழி, மற்றைய மொழிகளுக்கு தாயாகிற பான்மை, தனித்து இயங்குகிற ஆற்றல், வழிநடத்தி செல்லுகிற ஆற்றல் எல்லாம் மிகுந்த தமிழ் மொழியின் பால் இருந்த பண்பாடு காப்பாற்றப்படுகிறதுன்னு 3 பேரு, காணாமல் போகிறதுன்னு 3 பேர். காப்பாற்றப்படுகிறது என்ற அணியை வழிநடத்தி செல்வதற்காக அரக்கோணத்தில் இருந்து வருகை தந்திருக்கிற செந்தமிழ் மாமணி, செந்தமிழ் அரசி, சொல்லுக்கரசி கவிஞர் ஜெயஸ்ரீ அவர்கள் இந்த அணியை வழிநடத்த இருக்கிறார்கள். எங்கேயா காப்பாற்றப்படுது அப்படின்னு பேசுறதுக்கு கையில பூரா கயரை கட்டிக்கிட்டு, மஞ்சள் கயறு பச்சை கலரு எல்லாம், அந்த ஜிங்குச்சா இந்த ஜிங்குச்சாங்கிற மாதிரி ஒரு கயறு மாமியாருக்கு பயந்து கட்டின கயறு, இன்னொரு கயறு மனைவிக்கு பயந்து கட்டின கயறு, இன்னொரு கயறு பிள்ளைகளுக்கு பயந்து கட்டின கயறு, பல கயறுகளை கட்டிக்கிட்டு வந்து டோக்கியோ ராமநாதன் வந்திருக்கிறார். அது என்ன டோக்கியோ, எங்க புறப்பட்டு போற? அரசியல்வாதியா விரைவா வந்துருவா, இப்ப வேற எதுவும் பேசிக்கிற கூடாது. நல்ல நகைச்சுவா பேசுவார் கவிஞர் டோக்கியோ ராமநாதன் அவர்கள். பண்பாடு காணாமல் போகிறது என்று பேசுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார். அடுத்து இல்லை இல்லை காப்பாற்றப்படுகிறது என்று பேசுவதற்காக ஜெம் தொலைக்காட்சி கண்டுபிடித்த பேச்சாளர், பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஜெயின் கல்லூரியில பயின்று கொண்டிருக்கிற மாணவி, ஜெம் தொலைக்காட்சியால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் சாகித்யா. சாய்ராம் பொறியியல் கல்லூரியினுடைய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்துக் கொண்டிருக்கிற 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற அருமை மாணவி ஷர்மிளா அவர்கள் காணாமல் போகிறது. நல்லா கைதட்டணும், உங்க பிள்ளை உட்கார்ந்துக்கிறீங்க. அதை மறுத்து பேசுவதற்காக அவரும் ஜெயின் கல்லூரி தான். சென்ற பட்டிமன்றத்தில் கலக்கி எடுத்தார் மனுஷன். அருமை தம்பி நவீன் அவர்கள் தமிழ் முற்றம் என்ற இலக்கிய அமைப்பிலே தொடர்ந்து பேசுகிற பேச்சாளர். இந்த பக்கத்துல உங்க கல்லூரிய உலகம் முழுவதும் எடுத்து சென்று பல்வேறு பரிசுகள் பெற்று வருகிற, மாநில அளவில் பல பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கிற, நானே அவரை முகநூல்ல எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன்.
அருமை தம்பி தமிழ் தும்பி என்று வலம் வந்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி பாலமுருகன் அவர்கள் இங்கே காணாமல் போகிறது என்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் அன்பா சொல்றேன், உட்கார்ந்துக்கிறீங்க தம்பி. இப்பொழுது பட்டிமன்றத்தை உங்கள் பேர் ஆதரவோடு தொடங்கி வைக்கிறேன். தமிழ் பண்பாடு இன்றைய சூழ்நிலையில காப்பாற்றப்படுகிறது என்று பேசுவதற்காக அருமை மாணவி ஜெம் தொலைக்காட்சியினுடைய கண்டுபிடிப்பாக வலம் வருகிற சாகித்யா அவர்களை உங்கள் கைதட்டலோடு மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. சந்தன பொய்கையிலே பிறந்து சங்கத்திலே வளர்ந்து ஆழ்வார்கள் தாளாட்ட சமண முனிவர்கள் இன்னிசை அமுதூட்ட கம்பரின் கற்பனை பூங்காவிலே கள்ளிப்புற்றிருக்கும் கன்னி தமிழே உன் திருவடி தொட்டு வணங்கி என் உரையை துவங்குகிறேன். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் உட்பட அவையில் வீற்றிருக்கும் அனைவரையும் வணங்கி இந்த பட்டிமன்றத்தை காண ஆவலுடன் வந்திருக்கும் சாய்ராம் கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அருமை அருமை. நடுவர் அவர்களே, சொல்லுங்க. தலைப்பு என்னன்னா, என்ன இன்றைய சூழ்நிலையில் தமிழ் பண்பாடுகள் காப்பாற்றப்படுகிறதா காணாமல் போகிறதா? ஆமா. எத்துணை முறை கேட்டாலும் உரக்க சொல்வேன், காப்பாற்றப்படுகிறது. எப்படி? ஏன் தெரியுமா? தமிழ் பண்பாடுன்னு சொன்னதும் முதல்ல எனக்கு நினைவுக்கு வந்தது காதல், அன்பு, வீரம், விருந்தோம்பல், நட்பு, கொடை, உலக ஒரு. முதல்ல காதல் வந்தாவே உருப்படாதே. முதல்ல காதல் வந்தாவே உருப்படாதே. நான் தான் அதனாலதான் போற வார இடம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கேன், காதலை காட்டிலும் உயர்ந்தது நட்பு. காதல் முதலிலே பார்க்கிற பொழுது உள்ளங்கள் சிரிக்கும், மூன்றாவது நாள் சந்தியே சிரிக்கும். நடுவர் அவர்களே, காதல் ஒரு மோதல் கிடையாது, அது ஒரு அழகிய பாடல். அதனால முதல்ல நீங்க பேச வேண்டிய ஆளுதான், நீங்க பேச வேண்டிய ஆளுதான். அதனால முதல்ல காதல்ல இருந்தே துவங்கலாங்க. பண்டைய காலத்துல தலைவனும் தலைவியும் தோட்டத்திலயோ இல்ல காட்டுலயோ சந்திப்பாங்க. ஆனா இப்ப இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல பேஸ்புக்லயோ சந்திக்கிறாங்க. இதுல இருந்து என்னங்க தெரியுது? காலம் மாறலாம், ஆனா காதல் மாறாம எங்களுடைய பண்பாட்டை நாங்க இன்றும் காப்பாத்தி கொண்டு தாங்க இருக்கோம். அருமை அருமை. நகரத்து வாழ்க்கையில அறுவடையில் கிடைப்பதில்லை உணவு, ஆண்ட்ராய்டில் ஆர்டர் செய்து கிடைப்பதுதான் உணவு என்ற நிலை வந்தாலும் கூட காது குத்துல துவங்கி கல்யாணம் வரையில எல்லா இடத்துலயும் நாங்க அன்பையும் பாசத்தையும் எங்களுடைய பண்பாட்டை காப்பாற்றி கொண்டு தாங்க இருக்கோம். இன்னைக்கும் இந்த காது குத்துன்னு வந்துருச்சுன்னா தாய்மாமன் மடியில தானே வச்சு காது குத்துறோம். அன்னைக்கும் காது குத்துனது தாய்மாமன் மடியில தான் வச்சு காது குத்துனாங்க. இன்னைக்கும் தாய்மாமன் மடியில தாயா காது குத்துறாங்க. அந்த தாய்மாமன் என்ற பண்பாடு இன்றைக்கும் மாறி இருக்கிறதா? அந்த பிள்ளைக்கு ஒரு கைதட்டுங்கம்மா. பலே. நடுவர் அவர்களே, அப்போலாம் இளவட்ட கல்ல தூக்குனாதான் பெண்கள் திருமணம் செஞ்சுப்பாங்க. ஆனா இப்ப இளவட்ட கல்ல தூக்குற கணவன் எங்களுக்கு வேணாம். இளவட்ட கல்ல தூக்குனா தான் கல்யாணம்னா ஒரு பயலுக்கும் நடக்காது, ஒரு பயலுக்கும் நடக்காது. தூத்துக்குடியில இன்னைக்கும் 90 வயசுல ஒரு கிழமை தூக்கி பிடி அலாக்கா போடுறாரு. 30 கிலோ கல்லு தான். எங்க கல்லூரியில் NSS போயிருந்தான், கோட்டூர்னு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தான். நானும் பயலுக இல்லாத நேரத்தில் தூக்கிடுவோம் அப்படின்னு நகட்டி பார்க்குறேன், நகட்ட கூட முடியல, தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ராமநாதன். அதனாலதான் நடுவர் அவர்களே, இளவட்ட கல்லை தூக்கிக்கிற கணவன் எங்களுக்கு வேண்டாம், இளமை முடிந்த பின்பும் காதலிக்கிற கணவன் எங்களுக்கு போதும்னு தெளிவா இருக்கோங்க. சபாஸ் சபாஸ், தெளிவா தான் இருக்கீங்க. என்ன மாறினாலும் நட்பு மட்டும் எப்பவுமே மாறாது நடுவர் அவர்களே, மாறக்கூடாது. நீ மறைத்தாய் எனக்காய் அர்ச்சனை வாங்கினாய், உன் தோள்கள் ஏனியை போல் ஏறு மிதித்தேன் தாங்கினாய், எழும்போது கை தந்து அழும்போது கடன் தந்து இலை பார மடி தந்து எனக்கென இருப்பது நீதானே. எந்த சூழ்நிலை வந்தாலும் தங்களுடைய நட்பை கைவிடாமல் இருப்பது நண்பர்கள் மட்டும்தாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் டக்குன்னு ஒரு கால் அடிச்சா நமக்காக வருவது நண்பன் மட்டும்தாங்க. அந்த பண்பாடு இன்னைக்கு மாறி இருக்கா? அப்புறம் எப்படி சொல்ல முடியும் பண்பாடு காணாமல் போகிறது? எப்படியா சொல்ல முடியும்? கேளுங்கம்மா நீங்க.
நடுவர் அவர்களே, தமிழர் பண்பாட்டிலேயே மிக சிறந்த பண்பாடு தாங்க விருந்தோம்பல். சபாஷ். நம்மள தேடி வரவங்க நண்பனா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல ஒரு உணவளித்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். அதை தாங்க நாங்க இப்போ ட்ரீட்டா கொடுக்கிறோம். பேரு தான் மாறி இருக்கே தவிர எங்களுடைய பண்பாடு மாறல நடுவர் அவர்களே. ஊர் திருவிழாலே அது ஒரு வைப்பு தாங்க எப்பவுமே. திருவிழான்னு வந்தா அவ கோவில் வர மாட்டா, அரிச்சந்திரன் போல அவ பொய் பேச மாட்டா, கண்ணகிய போல அவ கோவப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் ரீலு, வர மாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறியே சின்னவளே. தன்னுடைய காதலியை எதிர்பார்த்து காத்திருக்கும் காதலர்கள் எத்தனை பேர் தெரியுமா திருவிழால? மருதாணி வந்தா கூட அந்த அச்சு மருதாணியை வச்சுக்கிறதுக்காகவே திருவிழாக்கு வரும் பெண்கள் ஏராளம்ங்க. நான் அந்த பெரிய ரங்கநாட்டுல தான் போவேன்னு சொல்ற சின்ன குழந்தைகள் அடம் பிடித்து வராங்க. இந்த பண்பாடுலாம் இன்னும் மாறாம தானே இருக்கு நடுவர் அவர்களே. எப்படி அவங்க சொல்ல முடியும் காணாமல் போய்விட்டதுன்னு? வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கு அவன் சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அட நீதிய அவன் தந்தானே. ஆமாங்க, 2017 ஆண்டு ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடினாங்களே, அது வெறும் மாட்டுக்கான போராட்டம் இல்லை நடுவர் அவர்களே, அது தமிழ் மானத்திற்கான போராட்டம். ஆகவே நிறைவாக இன்றைய சூழ்நிலையில் தமிழ் பண்பாடுகள் காப்பாற்றப்படுகிறதே 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 என சொல்லி நல்லதொரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை. வாங்க. அடே அப்பா, சாகித்யா உண்மையிலே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து பேசுறது ரொம்ப சிரமம் தான். சரியா பேசியிருக்கீங்க. 4 செய்தி சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் சொல்லுவர், வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்பம்பர். இன்னைக்கு இந்த ஐயனார் வழிபாடு, பேச்சியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, இதெல்லாம் வந்து ஊர் கூடி தேரிழுத்தால் வந்து சேரும் சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி வந்து இன்றைக்கும் கிராமத்திலே விருந்தோம்பலை பேணி திருவிழாக்கள் நடப்பது என்பது பண்பாட்டினுடைய உச்சம் தானேங்கிறாங்க. திருவிழான்னு ஏன் பேர் வச்சா, அதை திருப்பி போட்டீங்கன்னா விழாதிருங்கிறாங்க. இந்த பண்பாடு விழாமல் இருக்க வேண்டும், பண்பாடு மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருவிழாக்களை நடத்துகிறார்கள். அருமையா பேசியிருக்காங்க. அவற்றையெல்லாம் மறுத்து களம் காண வேண்டும் என்று சொன்னால் களத்திலே குதிக்கிற ஜல்லிக்கட்டு காளையாக இருக்கக்கூடிய சாய்ராம் பொறியியல் கல்லூரியினுடைய அருமை மாணவர், அருமை தம்பி, உங்கள் பலத்த கைதட்டலோடு பாலமுருகனை அன்போடு அழைக்கிறேன். எந்தை வருக நகநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, எந்தை வருக எனது ஆருயிர் வருக, அபிராமா சிந்தை மகிழமழகா குரவனரி வஞ்சி பருவமழகா மரசிர சிந்த அசுருகிற வேலோடு மடியே அடுவீரா என்று தமிழ் கடவுள் பாலமுருகனை வணங்கி, உண்மையிலே பாலமுருகன் பேர் வச்சதை நிரூபிச்சிட்டார். இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். அதாவது எதிரணியில பேசினாங்க, இன்றைய சூழ்நிலையில பண்பாடு வந்து காப்பாற்றப்படுகிறது. இந்த உலகத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி. அப்டேட் என்று எல்லாரும் பேசிக்கிறீங்களே, நம்ம எல்லாம் 2K கிட்ஸ், எத்தனையோ மாறி போச்சு, எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் இன்று பண்பாடு பின்பற்றப்படுகிறது என்று எதிரணியில் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்பாகத்தான் வருகிறது. சாகித்யான்றவங்க பேசினாங்க, என்னதான் அவங்க பண்பாடு ரீதியான உடையை அணிந்து வந்தால் கூட அவர்களின் ஒப்பனை பண்பாட்டில் உள்ளதா? அவர்கள் போட்டிருக்கக்கூடிய மஸ்காரா பண்பாட்டில் உள்ளதா? அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அருமை அருமை கேளுங்க தம்பி, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் பண்பாட்டில் உள்ளதா? சாய்ராம் கல்லூரியில வந்து இப்படி அசிங்கப்படணும் இருந்திருக்கு. ஐலைனர் பண்பாட்டில் உள்ளதா? இதையெல்லாம் தெரியாமல் பொறாமையால் வயிற்றெரிச்சலால் எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமா? அவர்கள் கூறினார், தாய்மாமன் இன்று வரையில் அவர்களின் மடியிலே வைத்து அந்த குழந்தைக்கு காது குத்துகிறான் என்று. அந்த தாய் மாமன் பண்பாடுடன் காது குத்துகிறானா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டு காது குத்துறாங்க. அப்படி கேளுங்க, பெக்கர் பேண்ட் போட்டு காது குத்துறாங்க. ஏன்னா இதுதான் காது குத்துல ட்ரெண்ட்ன்றான் பாலமுருகன். அந்த தாய் மாமனும் கை நிறைய காசு கொண்டு போய் கொடுத்தா தான் தாய் மாமன், இல்லைன்னா அவன் நாய் மாமன். எத்தனையோ சத்தான உணவு வகைகள், என் பாட்டன் முப்பாட்டன் கொண்டு வந்த உணவு வகைகள் எல்லாம் விட்டுட்டு துரித உணவு சாப்பிட்டா துரிதமா போயிடுவ என்று எத்தனையோ கேளிக்கைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கடலை முட்டையை விட்டுட்டான், கமரக்கட்டை விட்டுட்டான்,
அப்படியே பானிபூரியை எடுத்து அதுல ஒரு ஓட்டை போட்டு அதுல அப்படியே அந்த உருளைக்கிழங்க வச்சு அதுல அந்த ரசத்தை ஊத்தி அப்படியே எடுத்து வாயில போடுறானே. இந்திக்காரனுடைய பண்பாட்டினை கொண்டு வந்து தமிழினத்திற்கு சேர்க்கிறார்களே இன்றைய தமிழர்கள். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? பண்பாடு பின்பற்றப்படுகிறதா? விளையாட்டுங்க, விளையாட்டு. எவ்வளவு விளையாட்டு என்னுடைய பாட்டை முப்பாட்டெல்லாம் கொண்டு வந்தான். அது எல்லாம் சரிச்சிட்டு எத்தனை விளையாட்டு, ஆடுபுலி ஆட்டத்தை விட்டுட்டாங்க, பல்லாங்குழியை விட்டுட்டாங்க, தாயக்கட்டை விட்டுட்டாங்க, ஒரு போன் எடுத்துக்கிறாங்க. ஏய் வெட்றா அவனை, டேய் வெட்றா, டேய் குட்றா, ஏய் சுட்றா 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 சுட்றா. என்னங்க சுட்றா? இயற்கையான விளையாட்டுகளை எல்லாம் விட்டுவிட்டு பப்ஜில மூழ்கி கிடைக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். இதிலிருந்து தெரிகிறது அல்லவா இன்றைய சூழ்நிலையில பண்பாடு காணாமல் போகிறது தான் என்று. உடை நாகரிகத்தை பத்தி பேசுனீங்களே ஐயா, முன்னுரையில சொன்ன மாதிரி பெக்கர் பேண்ட் கேட்டா இது ஒரு ட்ரெண்டுன்றான். பிச்சைக்கார பேண்ட்டை போட்டு வந்து ட்ரெண்டு நான் பேசுவாங்க. இதையெல்லாம் உடை நாகரிகமா, என்னுடைய பண்பாட்டில் இருக்கக்கூடிய உடை நாகரிகமா என்று நான் இங்கே வாதிடுகிறேன். அதை விட்டு விடலாம். கல்வி, நேரடி வகுப்பில் எத்தனை மாணவர்கள் அரசு கல்லூரிகளில் அரசு பள்ளிகளில் சேர்ந்து எத்தனையோ அறிவியலாளர்கள்லாம் உருவாக்கி இருக்காங்க. ஆனா இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு இது மூலமா எல்லாம் ஆன்லைன், எதை எடுத்தாலும் ஆன்லைன். ChatGPT எடுத்து சாம்பார் செய்வது எப்படின்னு போடுறான். நம்ம அப்பத்தாவை மறந்துட்டோம், பெத்த அம்மாவை மறந்துட்டோம். இதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் விடுங்க. பண்பாடுனாலே அதை பிரிச்சிங்கன்னா பண்பாடுன்னு வரும். பண் அப்படின்னா என்ன? இசை. பண்பாடு ரெண்டா பிரிக்கலாம். இசைப்பாடு, எத்தனையோ இசைகள் இருக்குங்க. குழல் இசை இருக்கு, யாழ் இசை இருக்கு, மத்தள இசை இருக்கு, வாத்திய இசை இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்றான். வந்துரும்ல, சீக்கிரம் வந்துரும். என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பான், நாத்தனார ஊர் நியாயம், ஞாமியார் காட்டி ஊர்ல சித்தாத்தா அடுப்புல கத்திரிக்காவே வேவலையாங்க. 100 இளைஞர்களை மட்டும் கையில் தாருங்கள், நல்ல ஒரு இந்தியாவை நான் உருவாக்கி தருகிறேன் என்ற சுவாமி விவேகானந்தர் கூற்றிருக்கினங்க. நல்ல இளைஞர்களாக நல்ல ஒரு இந்திய சமுதாயத்தினை உருவாக்கி நம் பண்பாடினை பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த தலைப்பிலே பின்பற்றவில்லை என்பதுதான் ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது என்றால் என்னை எதிர்த்தவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று நான் இங்கே பார்க்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடே அப்பா, கொளுத்தி எடுத்துட்டாரு பாலமுருகன். விவேக சிந்தாமணி படிச்சிருக்கிறார், பாரதியாரை படிச்சிருக்கிறார், தொல்காப்பியத்தை படிச்சிருக்கிறாரு, கம்பனை படித்திருக்கிறார். உண்மையில வருகிற காலகட்டங்களிலே ஒரு மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக வருவதற்கான அனைத்து கூறுகளும் தம்பி பாலமுருகனிடம் இருக்கிறது. கொளுத்திட்டார், வெளுன்னு வெளுத்திருக்கிறார் தம்பி பாலமுருகன். இப்பொழுது அவற்றை எல்லாம் தூள் தூளாக்குவதற்காக, பொடி பொடியாக மாற்றுவதற்காக அருமை தம்பி நவீன் நெஞ்சம் நிறைந்த பாராட்டினை அவருக்கும் வழங்குகிறோம். சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைபவளே, கடவுள் உருவாய் வந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, என் உடலில் உயிருள்ள வரையே, தமிழ் தாயே நீ எனக்கு இறையே, தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். அழகு அழகு. பாண்டிய மன்னனின் வழிவந்த நடுவர் பெருந்தகை அவர்கள் ஏன்னு கேட்டேன். ஏன்னா பாண்டிய மன்னன் தப்பு பண்ணிட்டோம்ங்கிறதுக்காகவே கண்ணகி உணர்த்தணும்னு பாண்டிய மன்னன் இறந்து போயிட்டேன். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? அதுதான் சுட்டி காட்டுறேன். இப்போ நேர்மையின் பக்கம் தீர்ப்பு தரல அப்படின்னு சொன்னா பாண்டிய மன்னனுக்கு என்ன நடந்ததோ இந்த பாரு தம்பி, அதான் இங்க பாரு நவீன், பாண்டிய மன்னன் மானஸ்தன், அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய சாய்ராம் கல்லூரியின் மாணவ மாணவியர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து. உண்மைதான் அது. ஏன்னா நல்லா கவனிக்கிறாங்க உண்மையில. பலே அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இன்றைய சூழ்நிலையில் தமிழ் பண்பாடுகள் காப்பாற்றப்படுகிறதா காணாமல் போகிறதா? நான் காப்பாற்றப்படுதுன்னு பேசணும். ஆமா ஆமா, அது ஒரு கேள்வியா? இங்க என் தோழர்களும் தோழிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். சரி, உங்ககிட்ட நான் ஒரு பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்லூரிக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது அம்மா நான் போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு நிமிஷம் நிறுத்தி போறேன்னு சொல்லாத, போயிட்டு வாரேன்னு சொல்லுன்னு சொல்றாங்க இல்லையா? இல்லையா? அது இல்லை இல்லைன்னே சொல்றதுக்கு ஒரு குரூப் எல்லா கல்லூரியிலையும் அலைவாங்க ஒரு செட்டு. அருமை அருமை. இப்ப சொல்லி அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நம் பண்பாட்டை எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தாம நேர்மறை வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம் பண்பாடை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கோம்.
நம்ம எதிரணியில் பேசின பாலமுருகன் சொன்னார், துரித உணவு சாப்பிட்டா துரிதமாக போயிடுவன்றது கேளிக்கையாக இருக்கான். நம்ம பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டா அம்மா வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு தினமும் அதை சாப்பிடாதடா, வீட்டில் உனக்கு பிடிச்சா மாதிரி சோறு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்பாடு மாறாம நம்மளுக்கு பாரம்பரிய உணவுகளை செய்து தரலன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்படியாவது உன்னை பண்பாடு உணவுகளை சாப்பிட வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாகரிகம் வந்தாலும், எத்தனை ஐடி ஃபீல்டு வந்தாலும், நம்ம எவ்வளவு வேலை செய்யறதுக்காக வெளிநாட்டுக்கு போனாலும், வெளியூருக்கு போனாலும், சொந்த ஊருக்கு திருவிழான்னு ஒன்று வந்துட்டா சந்தோஷமா போயிட்டு பண்பாட்டோட நம்மளுடைய திருவிழாவை கண்டு கழிச்சுட்டு வரோமே அப்படின்னு சொல்ல போனா பண்பாடு இல்லாமலா இருக்கு. அது மட்டும் இல்லாம காதல் அப்படின்னு சொன்னாலே நம்ம இளைஞர்கள்லாம் ரொம்ப காதலுமே கொஞ்சம் முகம் மலருதே. ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன் நம்ம இளைஞர்களும் இளர்திகளும் காதல் பண்றாங்கன்னு தெரியுமா? பண்பாட்டில் தாலி கட்டி திருமண முறை அப்படிங்கிறது சங்க இலக்கியத்துல சிலப்பதிகாரத்துக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தலைவன் தலைவியை பாப்பா, தலைவி தலைவனை பாப்பா, அவங்க 2 பேரும் காதலிச்சு ஒன்று சேர்ந்தது தான். இந்த கலிங்கத்து பரணியில ரொம்ப அழகா சொல்றாங்க, ரொம்ப அழகா ரசிப்பீங்க, பார்க்கலாமா? தன் கொழுநன் மண்மகளை தழுவுவாள் முன் தன்னுடலால் தாங்குவாளை காண்பின் காண்பின். கணவனின் உயிரை புணரா முன்னம் தன் ஆவி ஒக்க விடுவாளை காண்பின் காண்பின். இவன் போர்க்களத்தில் களமாடி கொண்டிருக்கிறானா, 1000 பேர் இருக்கக்கூடிய போர்க்களத்தில் களமாடி கொண்டிருக்கிறானா. அந்த 1000 பேர்லையும் அந்த காதலி என்ன பண்றாளா, தன் கணவனை மட்டுமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காளாம். இவன் நெஞ்சில் அம்பு பாஞ்சிச்சு. நெஞ்சில் அம்பு பாஞ்சவன் எத்தனை நொடியில கண்ணா கீழே சாஞ்சிடுவான். அதுக்குள்ள ஓடி மடியில தாங்கினாலாம். ஏன் தாங்கினான்றது தான் கவிதை. மண்ணும் பெண்தானே, தன் கணவன் இறந்தும் இன்னொரு பெண்மடியை தழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன் மடியினால் தாங்கினாலாம். இதுக்கப்புறம் தான் உச்சிக்கு போகுது. அவன் சாகிறதுக்கு முன்னாடி இவன் செத்துட்டாளாம். ஏன் சாவரா அப்படின்னு சொன்னா, விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய வான சர்மிளா கேட்பாங்க, தம்பி அதெல்லாம் சங்க காலத்துல இருந்ததுலாம் சரி இருக்கு நடுவர் அவர்களே, அதை சொல்லுங்க முதல்ல. காதல் இப்பவும் பெண்கள் கிராமங்கள்ல போய் பாருங்க, துரியில குழந்தைய போட்டு தாலாட்டு பாடுறாங்க. அந்த தாலாட்டை கேட்டுட்டு குழந்தை அற்புதமா தூங்குதுன்னு சொன்னா எங்க தூங்குதுங்க? அன்னைக்கெல்லாம் மாமன் அடித்தார மல்லிகை பூச்செண்டாலை, அத்தை அடித்தார அரளி பூச்செண்டாலை, யார் அடிச்சா சொல்லி எழு தாராம் ஏஞ்சு வர தமிழ் மதுரை ஆடி வர தாளையலோ தாளையலோன்னு தாளாட்டான். இன்னைக்கெல்லாம் தாளாட்டு ஒரு பொம்பளைக்கும் தெரியல, ஒரு பெண்ணுக்கும் தெரியல. டண்டனக்கான் பாட்டு போட்டா என்னோட இளைஞன் ஆடுவான், ரண்டகன் பாட்டு போட்டா என் இளைஞன் ஆடுவான். ஏன் ஆடுறான் தெரியுமா? ஏன்? ஆதி தமிழனின் பறை இசையுடைய தாளங்கள் இதெல்லாம் அவனுடைய நரம்புல இது இருக்கு. அதனாலதான் ஆடுறான்னு சொன்னா பண்பாடு இன்னும் காக்கப்பட்டது தானே. ஆடல் கலையே இல்லைன்னு சொன்னாரு. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னா இறைவன வணக்கத்திற்கு அப்புறம் பரதம் நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் நிகழ்வே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா இல்லாம போகும். இப்போவும் குழந்தைகளை கொஞ்சும் போது தாய்மார்கள் என் ஈரல் கொலையேன்னு கொஞ்சுவா. ஏன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த ஈரல் கொலையில தான் தாய்க்கு பிடிக்குமா. இன்னும் கொஞ்சம்ல கூட பாரம்பரியம் மாறாம இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயமா பாரம்பரியத்தை நம்ம காப்பாத்திட்டு தான் இருக்கோம். பண்பாடு நம்ம கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. நாம் தமிழர்கள் எப்பொழுதும் நம் தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம், நாம் பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி நவீன் அவர்களும் நல்ல இலக்கிய செய்திகளை அருமையாக பேசியிருக்கிறார். பழைய காலத்து காதலையும் சொன்னார், இன்னைக்கு காதலையும் சொல்ல முடியாமல் இல்லையா நடுவர் அவர்களே அப்படின்னாரு. நல்லா பேசியிருக்கிறார். உண்மையில் அவரை பாராட்டணும். ஏன்னா அது உண்மைதான். கலித்தொகையில் அப்படி ஒரு பாட்டு இருக்குது தம்பி. கலித்தொகையில் மாடை அடக்குவேன் தலைவன், மாட்டை அடக்குனா தான் இன்னைக்கு கல்யாணம். மாட்டை பார்த்துட்டு கொம்பை பார்த்துட்டு பயந்தான்னா இந்த பிறவியில் இல்லை எந்த பிறவியிலையும் அன்னைக்கு தமிழச்சி கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டா. கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லால் ஆய மகளே, அப்படித்தானே பொன்கி? இல்ல மறுக்கிறீங்களாங்கிறது சர்மிளா அவர்களினுடைய உரைக்கு பின்னால் தான் தெரியும். வாங்க சர்மிளா, வாங்க. ஒரு பெரிய பாராட்டினை தெரிவித்து சாய்ராம் பொறியியல் கல்லூரி மாணவி சர்மிளா. கன்னி தமிழாம் எம் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு என் மறு வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றான் தமிழன். ஏனெனில் தேன் தமிழ் தீண்டிய நாவு பிரிதொரு மொழியை சுவையை உணரா என பேசி கொண்டிருந்த காலம் மாறி இன்னைக்கு தமிழ்ல பேசுறதே வெக்கமா நினைக்கிறாங்க இன்னைக்கு உள்ள இளம் தலைமுறையினர்கள். அதாவது நடுவர் அவர்களே, இப்போ நீங்க ஒரு
நம்மளுடைய மாணவர்கள் எல்லாமே 4 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்காக நேர்முக தேர்வுக்கு போகும்போது கூட கேள்வி கேட்கக்கூடிய நபர் தமிழ் தெரிந்திருந்தாலுமே கூட உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நாங்கள் செக் பண்ணணும்னு ஆங்கிலத்தில் தானே பதில் சொல்ல வைக்கிறாங்க. கேளுங்க. அந்த இடத்துல இவங்க அறிவுத்திறனையோ எதையுமே அவங்க பார்க்கறது இல்லை. கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன இருக்கு? அது இப்போ ஆங்கிலம் என்பது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் வேற வேற நாட்டுக்கோ வேற வேற மாநிலத்திற்கோ போகும்போது மொழி தெரியாத போது அந்த லாங்குவேஜை பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஆனா தமிழ் தெரிந்தவங்களுக்கிடையே தமிழ்ல பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? பசுமாடு கூட தன்னுடைய தாயை அம்மா என்று தான் கூப்பிடுது. ஆனா பச்சை தமிழனோ இன்னைக்கு மம்மி டாடி. அருமை அருமை அருமை. மாடு கூட அம்மாங்குதே. நல்ல கேள்வி. மாடு மட்டுமா அம்மாங்குது? நாய் கூட லொல்லு லொல்லுன்னு தமிழ்ல தான் பேசுது. ஆமா நடுவர் அவர்களே, இப்போ தமிழ் எங்க இருக்கு? ஆங்கில தமிழ் தான் இருக்கு. தங்கிலீஷ்னு நம்ம யூஸ் பண்றோம். என்னுடைய பெயர் நான் இப்போ எம் ஷர்மிளா. எம்ம ஆங்கிலத்திலையும் ஷர்மிளாவை தமிழ்லயும் எழுதுனா ஏத்துக்கிறாங்க. ஆனா மூவ தமிழ்ல போட்டு ஷர்மிளாவை ஆங்கிலத்துல எழுதுனா ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அருமையான கேள்விமா. எதிரணியினர் பேசினாங்க விருந்தோம்பல் பத்தி. இன்னைக்கு எங்க சார் விருந்தோம்பல் இருக்கு? அதான் வந்துருச்சு நம்ம பஃபெட் முறை. தானாவே சர்வ் பண்ணிப்பாங்க. எங்க அம்மாலாம் வீட்டுல சொந்தக்காரங்க வந்தா உங்க 3 பேருக்கே நல்லா செஞ்சு போட முடியல, இல்ல அவங்களுக்கு வேற எப்படின்னு பக்கெட் பிரியாணி வந்திருக்குல்ல, நம்ம கவுண்ட் சொன்னா போதும். திருமணமோ இல்ல கோவில் நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு நிகழ்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செண்டை மேளம் அப்படின்றது கேரளாவுடைய ஒரு வழக்கமா இருக்கு. அதுதானே இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ட்ரெண்டா இருக்கு. நம்மளுடைய நாதஸ்வரமோ தவிர இப்ப இருந்துட்டு இருக்கா? கண்டிப்பா இல்ல. இதுல இருந்தே தெரியலையா நம்மளுடைய பண்பாடு காணாமல் தான் போயிட்டு இருக்குன்னு? நம்ம மேளம் போச்சு, நம்ம நாதஸ்வரம் போச்சு, நம்ம வில்லுப்பாட்டு போச்சு, நம்ம கரகாட்டம் போச்சு, நம்ம கும்மி போச்சு. நடுவர் அவர்களே, எதிரில் என்ன சொன்னாங்க காதல் பத்தி. இன்னைக்கு இருக்க காதல் எப்படி சங்க காலத்துல இருக்கிற மாதிரியா இருக்கு? எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா அதுவே தெரியாம இன்னமும் அதே காதலை பிடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல காதலுக்கு எதிரினா பெற்றோர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா? பெஸ்டின்றாங்க. அதுவும் போய் இன்னைக்கு மாமா குட்டின்னு வந்திருக்காங்க. கரெக்ட்டா? ஒரு காலத்துல காதல்லாம் நாகரிகமா இருந்துச்சு. இன்னைக்கு காதல் கூட கவிதையே சரியில்லையே. எனக்கிட்ட ஒரு பையன் கவிதை எழுதிட்டு வந்தேன். கண்ணே மணிஷா, உன் காலில் என்ன தங்க கொலுசா, நாம் என்ன உலகத்திற்கு புதுசா, ஓடுவோமா நைசான்னு எழுதிட்டு இது புது கவிதைங்கிறேன். அதுக்கு அந்த பொம்பளை பிள்ளை கேட்டிருக்கு, அதுக்கு இருக்காடா பைசா? அது தெளிவா இருக்கு. என்ன கன்றாவியோ. இன்னைக்கு இப்படி உறவு முறைகள்லயே ஃப்ரெண்ட்ஷிப் பண்றாங்க, ரிலேஷன்ஷிப் பண்றாங்க. இப்ப புதுசா சிச்சுவேஷன்ஷிப், பெஸ்டி, கிரஷ், ஃப்ரெண்டுக்கு மேல, லவ்வருக்கு கீழேன்னு இப்படி உணர்வுகளுடைய ஆழமே புரியாம இருந்துட்டு இருக்காங்க இந்த தலைமுறையினர். அடுத்ததாக உடை பத்தி பேசியிருந்தாங்க இல்லையா? இப்போ உள்ளாடை மேலாடையானது, மேலாடை காணாமல் போனது. நம்மளுடைய ஆடை சுதந்திரம் பத்திலாம் பேசுறோம் தான். ஆனா இந்த இடத்துல நம்ம பண்பாடு காணாமல் போகிறதுன்றதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும். கண்டிப்பாக நடுவர் சொல்லுவேன், நீங்க வாட்டுக்கு பட்டிமன்றத்தை முடிச்சு போடாதீங்க. ஆமா. ஆம் நடுவர் அவர்களே, ஒரு மொழி அழிவதற்கான முக்கிய காரணங்களாக சில விஷயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. மொழிக்குள் மற்ற மொழிகளின் ஊடுருவதும் ஆதிக்கமும் வட்டார பேச்சு வழக்குகள் தனி மொழிகளாக கிளர்வது இளம் தலைமுறையினர் மொழியை கற்கவும் பேசவும் ஆர்வமற்று இருப்பதுதான் காரணம். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரி இருமா போடைய எங்க மொழி வாழுது அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கிறது இல்லை இல்லையா? அதனால தமிழரோடு தமிழிலேயே பேசுவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மை. எவ்வளவு நாளியா வரட்டு கௌரவமே பேசிக்கிட்டு இருப்பிய? நாங்க அங்கே போனோம் இங்கே போனோம் கடாரம் வேண்டோம், அதெல்லாம் சரி, நியாயம் என்ன? ஆனா இன்றைக்கு அழிவு பாதையை நோக்கி செல்கிறோமே, ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். கடுமையா கேள்வி கேட்டிருக்காங்க. உணவு போச்சு, நாகரிகம் போச்சு, முன்னெழுத்து பின்னெழுத்து, தமிழ்ல எழுதுறது சரியில்லை, தமிழே தப்பால எழுதிக்கிட்டு இருக்கேன், குருவே துணைன்னு எழுதுறானா குரு வேதனைன்னு எழுதுறேன். நியாயமான கேள்விமா, நியாயமான கேள்வி. சர்மிளாவிற்கு மீண்டும் இந்த அவை ஒரு மிகப்பெரிய பாராட்டை வழங்கி மகிழ்கிறது. அவற்றையெல்லாம் மறுத்து பேசி இந்த அணியை தொகுத்து நிறுத்துவதற்காக, பகுத்து காண்பதற்காக, வகுத்து பேசுவதற்காக அணியின் தலைவர் கவிஞர் ஜெயஸ்ரீ அவர்களை இந்த மாமன்றம் ஒரு பெரிய பாராட்டோடு அழைக்கிறது. வாங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே,
2 அணிகளிலும் பேச வந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, சாய்ராம் பொறியியல் கல்லூரியை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, பேராசிரியர்களே, வருங்கால இந்திய தேசத்தின் அப்துல் கலாம்களே, விவேகானந்தர்களே, சச்சின் டெண்டுல்கர்களே, அவ்வளவு பேர் இங்க இருக்கேன்னு நம்புறாங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார்களே, இப்ப அடுத்து பாருங்க, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராக்களே, அன்னை தெரேசாக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மிக பணிவான வணக்கமும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவ்வளவு பேரும் இங்க இருக்கிறாங்கன்னு அவங்க நம்புறாங்க. அதுல ஜெம் தொலைக்காட்சியினுடைய கேமராமேனே கைதட்டிவிட்டார். அவர் யாருக்குன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித்துக்கு கைதட்டுறார். நடுவர்களே, எனக்கு முன்னாடி 2 பேரும் பேசினாங்க, நல்லா தான் பேசினாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என்ன கொஞ்சம் உண்மையா பேசக்கூடாது. ஒரு நல்ல நாள் தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்குது, இப்படியா பொய்யா பேசணும். முதல்ல பேசுற தம்பிங்கயா அந்த புழுகு, அடுத்து ஒருத்தர் பேசினாரு, அது ஆகாச புழுகு, உருட்டுனா உருட்டு, உலக மகா உருட்டு. இவர் கண்ட புழுகு. அடுத்து அவரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே சால்வை போட்டு மேடம் மரியாதை பண்ணாங்க. அந்த குழந்தை அந்த பிள்ளை என்ன பண்ணாங்க, மேம் நின்ன உடனே அவங்க காலை தொட்டு கும்பிட்டு, அவங்க நல்லா பேசுமா, தேங்க்யூ மேடம். நடந்துச்சா நடக்கலையா, நீங்க எல்லாரும் தான் அதுக்கு சாட்சி. இந்த தலைமுறையில் இருக்கிற ஒரு பிள்ளை பேராசிரியரின் காலில் விழுந்து குரு பக்தியோடு மரியாதை செய்கிற அளவு பண்பாட்டை வளர்த்திருக்கிறதுன்னு சொன்னா நீங்களே அதுக்கு சாட்சியா இருந்துகிட்டு சபாஸ். அப்புறம் பண்பாடு இல்லை ஏமா, மனசு நிறைய அந்த பண்பாடு இருக்க போய் தானேங்க அந்த குழந்தை உடனே காலில் விழுந்துச்சு. அவர் அடுத்து, நீங்க ஏன் ஐலைனர் போடுறீங்க, நீங்க ஏன் மஸ்காரா போடுறீங்க, அந்த காலத்துல ஐலைனர் போட்டாங்களா தம்பி, உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு அழகா சீதா பிராட்டிய அலங்காரம் பண்ணி திருமணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்கன்னு நம்ம இலக்கியம் சொல்லுது. அதையும் கொஞ்சம் சேர்த்து படிங்க தம்பி. அன்னைக்கு போட்ட கண்மை தாங்க இன்னைக்கு ஐலைனரா மாறி இருக்கு. கீழே போட்ட ஐலைனரை கொஞ்சம் மேல ட்ரை பண்ணா அது அழகா வந்திருக்கு. உங்களுக்கு என்ன அதுல வருத்தம் நான் கேட்கிறேன்? ஆண்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா இவ்வளோலாம் பேசுவீங்களா நீங்க? எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்க அழகுக்கு அழகு சேர்த்துக்கிறோம். அங்க ஒன்றும் இல்லை, நாங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, உங்க எல்லார் கையில செல்போன் இருக்கா? செல்போன்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா? ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்களா? அவங்க சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் அப்படி இருந்தது, இந்த காலத்தில் அப்படி இருந்தது. அந்த காலத்தில் இன்ஸ்டாகிராம் இருந்ததா? அந்த காலத்தில் கையில் நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்ததா? இப்போ வச்சிருக்கிற ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எல்லாம் இருந்துச்சா? எதுவுமே இல்லாத போது நீங்கள் பண்பாட்டோடு இருந்தது பெரிய விஷயம் இல்லை. அத்தனை விஷயமும் கையில் இருக்கிற போது கூட எங்கள் பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று இன்றைய இளைய தலைமுறை நினைக்குது. இதுதான் சார் பண்பாட்டிலேயே பெரிய விஷயம். அருமை அருமை. ஒரு தமிழ் புத்தாண்டு பட்டிமன்றம் நடக்குது, என் காலேஜ்லேயே நடக்குது. அழகா கோட் சூட் போட்டு வரேன்னு போட்டு வந்திருக்கலாம்ல. கிழிஞ்சு போன இது ஜீன்ஸ் போடுறது தான் சந்தோஷம்னு பேசுறேன், அதை போட்டு வந்திருக்கலாம்ல. பட்டிமன்றம் என்றால் பட்டு வேட்டி கட்டித்தான் மேடை ஏறணுங்கிற பண்பாடு உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுன்னு சொன்னா, அவர் அந்த வேட்டியை கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் சிரமப்பட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். கிளாஸ் ரூம்ல வசதி இல்லாத ஒரு பையன் கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டு வந்திருக்கான். ஒரு கோட்டீஸ்வர மகானோட பையன் அதை பார்த்தான். இவன் ஒருத்த கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டாதானே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. பணக்காரன் நான் ஜீன்ஸை போட்டேன்னா அது ட்ரெண்ட் ஆகும்னு முடிவு பண்ணி நல்ல ஜீன்ஸை கிழிச்சு தான் நண்பனுக்காக தன்னையே மாத்திக்கிட்டா ஒரு இளைஞன்னு சொன்னா, சமத்துவத்தை உருவாக்குவதற்காக வந்ததுதான் அந்த கிழிஞ்சு போன ஜீன்ஸ். தம்பி, தயவு செஞ்சு அதை தப்பா பேசாதீங்க. விருந்தோம்பல்னா என்னங்க, வீட்டுக்கு வந்தவங்களை அழைச்சு உட்கார வச்சு மனம் நிறைய வயிறு நிறைய உணவு கொடுக்கணும். அது நம்மளுடைய விருந்தோம்பல் பண்பாடுன்னு அழகா சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தேடி போய் உணவு கொடுக்கிற பண்பாடு இன்னைக்கு வளர்ந்துருக்கா இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு பர்த்டேவா இருக்கட்டும், ஒரு வெட்டிங் டேவா இருக்கட்டும், எங்கேயோ இருக்கிற அனாதை இல்லங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு கொடுக்கணும் என்கிற உயர்ந்த எண்ணம் வளர்ந்திருக்குதுன்னா, வீடு தேடி வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, விடுதி தேடி போய் செய்கிற உதவி வளர்ந்திருக்கிறதுனா இந்த பண்பாடு நல்லதுன்னு தான் நாங்க சொல்றோம்.
ட்ரீட் கலாச்சாரம் வளர்ந்திருக்கு நடுவர் அவர்களே. இதுவே நம்ம விருந்தோம்பல் பண்பாட்டினுடைய அடுத்த கட்டம் தான். இப்போ நம்ம பசங்களை கேளுங்க, பாஸ் ஆனா ட்ரீட்டு, ஃபெயில் ஆனா ட்ரீட்டு, வேலை கிடைச்சா ட்ரீட்டு, வேலை போனா ட்ரீட்டுன்னு விருந்தோம்பலை காப்பாத்துறோமா இல்லையா? அவங்க சொன்னாங்க, என்ன உணவுகள்லாம் சாப்பிட்றீங்க தம்பி உங்களுக்கு தெரியுமா? அடிக்கிற வெயிலுக்கு சாய்ராம் காலேஜில் வந்து இறங்கினா 2 பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க, மச்சான் இன்னைக்கு எனக்கு ட்ரீட்டு வேணும்டா. கொடுக்குறேன்டா, எங்கடா போகலாம்? அடிக்கிற வெயிலுக்கு பீஸா பர்கர்லாம் வேலைக்காகாது மச்சி. பக்கத்து தெருவில் தள்ளுவண்டி கடையில் ஒரு அண்ணன் கேழ்வரகு கூழும் மாங்காய் ஊறுகாயும் வத்தலும் வச்சிருப்பாரு பாரு, அங்க போலாண்டான்னு சொல்லுகிற பழைய உணவுகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கலாச்சாரம். என்ன சலசலப்புனா அவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க இதை. இல்ல பக்கத்து தெருல இவ்ளோ டேஸ்டா ஒரு அண்ணன் வச்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியாம போச்சே, வந்திருக்கிற அக்கா கண்டுபிடிச்சிருச்சேன்னு நினைச்சு பேசுறாங்க. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, காது குத்து நடக்கிற போது கூட தாய் மாமா மடியில உட்கார வச்சு காது குத்தும் போது வாழைப்பழம் கொடுக்காம ஏங்க உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டு போட்டீங்கன்னு கேட்டார். முதல் வரியை கேட்டீங்களா? அடுத்த 4வது வரியை கேட்டீங்களா? கேட்கணும் தம்பி, எல்லாத்தையும் கேட்கணும். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி உதச்சுதோ அழுதுருச்சு. கடைசி வரி என்ன? சரி, அம்மா வந்து தூக்குனாதான் சிரிச்சிருச்சு. கரெக்டா? அப்போ அம்மா இருக்கேன், காது குத்திட்டாங்க வலிக்குதுன்னு அழாத, நான் இருக்கேங்கிற விஷயத்தை அந்த குழந்தைக்கு கன்வே பண்றதுக்காக அந்த அம்மா அந்த பாட்டை போட்டிருக்கு. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னைக்கும் பொங்கல்னு வந்தா பஸ் பிடிச்சி ஊருக்கு போய் திருவிழாவை கொண்டாடுகிற பண்பாடு கூட்டம் இன்றைக்கும் இருந்துகிட்டு தானங்க இருக்கு. ஒரு டிக்கெட் எடுத்துட முடியுமா லாஸ்ட் மினிட்ல தம்பி நீங்க பொங்கலுக்கு ஊருக்கு போறதுக்கு? சென்னைக்கு பிழைக்க வந்தால் கூட கிராமத்தை தேடி ஓடி போய் பொங்கல் கொண்டாடுகிற சந்தோஷம் இன்னைக்கும் இருக்குங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு காலத்துல வெறும் சர்க்கரை பொங்கல் தான் வச்சாங்க. இத்தனை சிங்கங்களுக்கு மத்தியில் இத்தனை சிங்க பெண்கள் வந்து இங்க படிக்கிற வாய்ப்பு என்பது இன்றைய பண்பாட்டில் தான் வளர்ந்தது. ஒரு காலத்தில் இதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா? சொன்னாங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போனோம், கொஸ்டின் கேட்டாங்க, தமிழில் கேட்காம ஏன் இங்கிலீஷில் கேட்டாங்கன்னு. நீங்கள் சாய்ராம் காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருந்தீங்கன்னா உன்னை தமிழில் கேள்வி கேட்டிருப்பாங்கம்மா தமிழ் ப்ரொஃபஸருக்கு. ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இங்கே இருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குற வேலைக்கு போனால் அவன் பேசுகிற மொழியில் தான் பேசணும். நீங்கள் ஜெர்மனில் இருக்கிற லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட வேலையில் போனால் உன்னை ஜெர்மனில் தான் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து தான் அது இருக்குது. அவங்க சொன்னாங்க, ஒரு காலத்தில் திருவிழாலாம் எப்படி இருந்துச்சு, எவ்வளவு வாத்தியம் இருந்துச்சுன்னு. இன்னைக்கும் திருமணத்தில் அதே மேலதாளமும் நாதஸ்வரமும் தான் வாதிக்கப்படுகிறது. மணப்பெண்ணும் மணமகளும் பட்டு வேட்டி சேலையோடு தான் அமர்ந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா அந்த இடத்தில் கூட பண்பாடு இருக்கு. என்ன கரகாட்டமா இருந்தது இன்னைக்கு வள்ளி கும்மியா மாறி இருக்கு. இன்னைக்கு அது ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கா இல்லையாங்கிறது தான் எங்க கேள்வி. வெள்ளிக்கிழமையானா வீட்டில் இருக்கிற பொருளை கூட வெளியே கொடுக்க மாட்டோம்னு சொன்னது ஒரு காலத்து பண்பாடு. உடம்பு முடியல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணா ரத்தம் கொடுக்கிற கியூவில் நிற்கிற ஒரு பண்பாடு வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் சில மூட நம்பிக்கைகளை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோமே தவிர எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் மறக்கவில்லை. சிக்கி முக்கி கல்லில் ஆரம்பித்து இன்றைக்கு சந்திராயன் வரை வளர்ந்து இருக்கிற வரை பண்பாட்டை நாங்கள் கையில் பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம்னா எங்களுடைய பண்பாடு என்பது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதல்ல, அது எங்கள் ரத்தத்திலே கலந்தது. அதை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் இன்றைய சூழ்நிலையில் கூட பண்பாடு என்பது காப்பாற்றப்படுகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். அருமை அருமை அருமை. இன்னைக்கும் பொங்கலுக்கு கிராமத்துல வந்து பாருங்கன்னு இருக்காங்க. இங்க வேணா கேஸ் அடுப்புல நீங்க பொங்கல் வைப்பீங்க. இன்னைக்கும் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல குழி வெட்டி அதுக்கு மேலே கொண்டை வச்சு பொங்கலை வச்சு பட்டி பழுக பழுக பால் பானை பொங்க பொங்க மூதேவி முறிஞ்சு போக சீதேவி நின்று விளங்க என்றெல்லாம் சொல்லுகிற மரபு இன்னைக்கும் இருக்குது. ஆவாரம் பூக்களை அந்த கண்மலரையெல்லாம் தாழ்வாரத்தில் செருகி வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறதே. கல்யாணத்தில் இன்னைக்கும் வாழை மரம் தானே கட்டுறீங்க, இன்னைக்கும் அந்த கெட்டி மேளம் தானே. அது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். கெட்டி மேளம் கொட்டையில் சில பேருக்குலாம் வந்து மாட்டிக்கிட்டான்னே கேட்கும். டுன் 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 டுன்னு அடிப்பாங்க. மாட்டிக்கிட்டா. சில பேருக்குலாம் வந்து ட்ரிங்கும்பாங்க. ஓடிடுறான்னு அர்த்தம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்கும் ராமநாதன். ஆனால் இன்னைக்கும் கல்யாணம் வந்து அந்த கெட்டி மேளம் தானேயா, அந்த வாழை மரம் தானே, அந்த நாதஸ்வரம் தானே.
அந்த காட்சிகள் தானே, அந்த கோலங்கள் தானே, அந்த திருவிழாக்கள் தானே. எதுல நீங்க குற்றம் கண்டுபிடிச்சீங்க? கடுமையா பேசியிருக்காங்க. மிக அற்புதமாக பேசிய ஜெயஸ்ரீ அவர்களை இந்த மன்றம் பாராட்டி மகிழ்ந்து, அவற்றை எல்லாம் மறுத்து பேசுவதற்காக, இந்த அணியை நிலைநிறுத்துவதற்காக தம்பி மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிற டோக்கியோ ராமநாதன். அது என்னன்னு தெரியல, பல இடங்களுக்கு வர்றாரு. சாய்ராம் கல்லூரியில மட்டும் அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே கிடைச்சிருது. நடுவர் அவர்களே, என்ன வெக்கப்படுறிய என்ன? நடுவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த சண்முகத்தாய் மேடம் அவர்களே, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற சாய்ராம் இன்ஜினியரிங் கல்லூரியோட மாணவ மாணவிகளே, உங்களை அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன? கேட்கிறவன் கேணையனா இருந்தா கேஆர் விஜயா கொண்டால கேடிவி தெரியுமா? என்னது? ஏய், எங்க ஊர்ல எல்லாம் பழமொழி வந்து கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கே 3 கொடுமை சிங்குன்னு ஆடுச்சுன்னு சொல்லுவாங்க. சீலை இல்லைன்னு சின்ன ஐ வீட்டுக்கு போனா அங்க 2 பேர் எருக்கம்பாளைய கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னையா பழமொழி? கேட்கிறவன் கேணையனா இருந்தா கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி தெரியும். எங்க ரூம் போட்டு சிந்திக்கிற இது மாதிரிலாம்? அந்த 3 பேருமே கொஞ்சம் அந்த காலத்துல இருக்காங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலத்துல எல்லாமே எங்க அப்பா வேலை விட்டு வந்தாருன்னா எங்க அம்மா வாரி சுருட்டி இந்த முந்தானை எடுத்து எங்கள் அப்பா மூஞ்சியெல்லாம் தொடச்சி விட்டு, டீ சாப்பிட்றீங்களா, காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி எந்த லேடிஸும் கேட்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா யாரு வீட்டில் சேலையே கட்டுறதில்லை, பூரா நைட்டி. ராமநாதன், நீ கை தட்டுறத பார்த்தா ஒரு சைஸாவில் இருக்கு. ஆக்கிடுவீங்க போலங்க. அதுவும் என்னைக்கு டிவி வந்துச்சோ அன்னைக்கு போக நம்ம பண்பாடே போச்சுங்க. நீங்க டிவி பார்க்காதீங்க. டிவி பார்க்குற நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்க அம்மாவை பாருங்களேன். நீங்க டிவி பார்க்கும்போது வீட்டில் டிவி பார்க்குறவங்க பார்த்துருக்கீங்களா? இந்தா இப்படியே நாங்கள் டிவி பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் கரண்டே இல்லை, டார்ச் லைட் வச்சு டிவி போகிறான். இப்படியா வாய்க்குள்ள கொசு உள்ள போய் குட்டி போட்டு வருதுந்தா. இப்படியா டிவி பார்ப்பாங்க. அதுவும் இந்த அம்மாவிலா பண்பாடை தூக்கி நிப்பாட்டுறோம். தயவு செய்துங்க, கணவனை மதிக்கிறீங்களா? அம்மா வீட்டில் உள்ள பிள்ளைகளை பார்க்குறீங்களா? டிவியை பார்த்துக்கிட்டே தாக்கா எல்லா வேலையும் செய்கிறது. நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடுன்னு டிவியை பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு சோறு விட்றாங்கன்னே குழந்தை தவந்து போயிடுச்சு. நாய் வந்து படுத்து கிடக்கு. நாய்க்கு சோறு விட்டு நாய் இப்படி ஆயிடுச்சு, பையன் இப்படி ஆயிட்டான். இதே அவங்க பண்பாடா? அதுவும் வீட்டில் யாராவது 7 மணிக்கு மேலே ஆம்பளை வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தால் சோறு கிடைக்குதாங்க உங்களுக்கு? எங்கள் வீட்டிலலாம் ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. அண்டா நிறையா இட்லியை சுட்டு வச்சுக்கிறாங்கம்மா. இட்லி அப்படின்னா இப்படி தூக்கி எறிகிறாங்க. நாங்கள் போய் தட்டை வச்சு கேட்ச் பிடிக்கிறோம். சட்டி சாம்பார் பக்கத்தில் வந்து ஊற்றுறது இல்லை, பெரிய கேரி கவரில் சாம்பாரை ஊற்றி மேலே ரப்பர் பேண்டை போட்டு முனையில் வெட்டி விட்டுருக்காங்க. சாம்பார் அப்படின்னா பீச்சு அடிக்கிறாங்க. அது என்னையா பிழிச்சு அடிக்கிறது? இங்கேருந்து பீச்சு அடித்தா நம்ம கேட்ச் பிடிக்கணும். நாங்கள் தட்டில் போய் கேட்ச் பிடிப்போம். எல்லாரும் சாம்பார்னாங்க. சாம்பார் வந்துருச்சு, எனக்கு மட்டும் சாம்பார் வரல தம்பி. என்னன்னு பார்த்தேன், இந்த வெட்டி விட்டுருக்காங்கள ஓட்ட அதுக்குள்ளே கத்திரிக்காய் மாட்டிக்கிடுச்சு. நான் சாம்பாருன்றே இந்த பக்கம் கேரி கவர், இந்த பக்கம் ரிமோட் கண்ட்ரோல் ஓஞ்சி அமுக்குனாங்க. பூஞ்சி ஊரா சாம்பாருங்க. இதே நம்ம வீரமா தம்பி? நம்ம வீரத்தை பாதுகாக்கிறதாம்மா? பொம்பளை ஆளு பூரா டிவியை பார்த்து அழுகுது, நம்ம பையன் பூரா ஃப்ரிட்ஜை பார்த்து அழுகுறான். என்னைக்கு வச்ச குழம்பை எடுத்து வைப்பாலோ, என்னைக்கு வச்ச சட்னி எடுத்து வைப்பாலோ. இது பண்பாடா? உணவு பண்பாடா? அது தெரியலையம்மா உங்களுக்கு? தெரியுமா? காதல் தெரியுமா? அந்த காலத்தில் காட்டிலும் மேட்டிலும் காதலித்தார்கள் பாப்பா. இப்போது பேஸ்புக்கிலே காதலிக்கிறார்கள். அப்படித்தானே இங்க பூரா ஆம்பளை பையமா லவ் பண்றாங்க. இதுவும் பேக் ஐடி, அதுவும் பேக் ஐடி. 5 வருஷமா லவ் பண்றாங்க. போய் மீட் பண்ணா 2 பேர் ஆம்பளை பையன். எப்படி கல்யாணம் பண்ணுவான்? எப்படிமா நடக்கும் கல்யாணம்? எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அதுவும் இந்த பேஸ்புக்ல சில பேர்லாம் கவிதை போடுறாங்க, வாந்தி எடுக்கலாம்னே வருதுங்க. அது எல்லா பேரும். அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா கவிதை எழுதிருக்கு, என் பேரு கீதா, என் மனதை திறக்க கீதா. அது இன்னொரு அம்மா கவிதை இருக்கு, என் பேரு சச்சு, நான் தான் இன்பத்தின் சுச்சு. விலகுமா? அது
அது சேச்சிரி எவ்வளோ பெரிய பேச்சாளர், மரியாதைக்குரிய பேச்சாளர். உங்கள் காலத்தில் ஃபேஸ்புக் இருந்ததா? அதனால தானே ஒழுக்கமாக வாழ்ந்தோம். நான் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உண்மையை கூட உழைச்சி பேசுவோமே. ஒரு உண்மையிலேங்க ஒரு நல்ல குடும்பத்து பெண் தான், வேற யாரையும் சொல்ல முடியாது. ஏன் முன்னாடியே சொல்கிறேன், வேற யாரையும் சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க. ஒரு நைட்டினே, ஒரு கருப்பு கலர் நைட்டி அங்கி தோச்சு ஒரு 15 நாள் இருக்கும். மூஞ்சியை கழுவி ஒரு 25 நாள் இருக்கும். கண்ணை கர்வேர்னு முடியை விரிச்சு போட்டு தோசைக்கல்லை வச்சுக்கிட்டு ஒரு தோசை கரண்டி இருக்குல்ல, தோசையை ஊற்றிக்கிட்டு இப்படி நின்றுக்குருச்சு ஃபேஸ்புக்கில். இன்று எங்கள் வீட்டில் தோசை. உன்கிட்ட கேட்டாங்களா? 5000 பேர் லைக் பண்ணியிருக்கேன் தம்பி. லைக் பண்ண வேண்டிய நான்டா, ஏன் முட்டாட்டி அது நான் தானே லைக் பண்ணணும். 5000 பேர் லைக் பண்ணியிருக்கான். கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், எனக்கு ஒரு தோசை கிடைக்குமா? உனக்கே கிடைக்கலையே. 15 வருஷமா எனக்கே கிடைக்கலையடா தோசை. நீங்க யோசிச்சு பாருங்க, இது உங்க பண்பாடா? ஒரு பெண்ணை உண்மையாக அந்த காலத்தில் ஒரு ஆண் காதலித்தால் அவள் தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு பாடிட்டு பேசாம போயிடுவான். ஆனால் இன்றைக்கு ஒரு பெண் காதலித்து கிடைக்கவில்லை என்றால் ஆசிட் ஊத்துகிறானே, அதுதான் உங்க கலாச்சாரமா நான் கேட்கிறேன். ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்கலைன்னா அவள் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இன்றைக்கு பண்பாடு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்றான். இப்போ தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாமல் நில்லடான்றான். நான் உண்மையை சொல்கிறேன். 12 மணிக்கு மேலே இல்லை, ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், 6வது படிக்கிறவன்லேருந்து 10வது படிக்கிறவன், வயசானவன், எல்லா பேரும் இன்றைக்கு சாராய கடைகளில் அநியாயம் குடிச்சுவிட்டு ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறீங்க. இதுதான் தமிழன் பண்பாடா? நான் கேட்கிறேன். தமிழன் பண்பாடா? நான் இப்படி சொல்றேன் சார். ஒரு காலத்துல குடிக்கிறவனுக்கு, சிகரெட் குடிக்கிறவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இப்ப யாருக்குமே பொண்ணு கொடுக்க முடியாதுங்கறியோ? அப்படி பார்த்தா 99% பொண்ணே தர முடியாது. ஏன்னா நான் உங்களை சொல்லலாமா, நான் பேசுறதெல்லாம் நீ ஒழுங்கா போய் சேரணும்ல. ஆமா, மதுரைக்கு அந்த பக்கம் நிறைய பேர் இப்ப எல்லாம் பயமா இருக்கு. சில பொம்பளப்புல கூட போய் குடிக்குதான். நீங்க கும்பகர்ணன் எவ்வளவு பெரிய வீரனே, கும்பகர்ணன் இப்ப அவன் நின்றானா இங்க ஒரு தோல் அங்க ஒரு தோல் இருக்குமா. கம்பர் எழுதுறாரு, தோளோடு தோல் நோக்கின் நாள் பல செல்லுமா. இந்த தோல்ல இருந்து அந்த தோலை பார்த்தா பல மாசம் ஆகுமா. கம்பராமாயணம் படிக்கிறியா நீ? ஆமா, அப்படி பெரிய தோள்களை உடையவங்க கூட ஒரு தப்பான விஷயத்துக்கு துணை போனா செத்துருவான்னு சொன்னதாங்க தமிழ் பண்பாடு. ஆனால் தப்பான விஷயத்தவே ரொம்ப சரியா செய்யறோம். அதான் பெரிய கஷ்டம். அது நான் ஒரு செகண்ட் நடுவர ஒரு செகண்டுப்பா. ஒரு காலத்துல தமிழை கடை வாங்குறத தப்புன்னு நினைச்சாங்க. இப்ப கடை வாங்குறத பேசணும்னு நினைக்கிறான். நான் ஒரு தாலி கட்டினேன் தம்பி, ஒரே ஒரு தடவை தான் தாலி கட்டினேன் தெரியாம. அந்த ஒரு தாலி கட்டினதுக்கு இப்ப நான் எவ்வளவு கட்டினது தெரியுமா? ஹோம் லோன் கட்டுறேன், அப்புறம் இந்த குழு லோன் கட்டுறேன், அப்புறம் பைக் லோன் கட்டுறேன், அப்புறம் கார் லோன் கட்டுறேன், அப்புறம் கட்டிலு கூட லோன் கட்டுறேன், அப்புறம் என் பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் கட்டுறேன். ஒரு தாலி கட்டினதுக்கு இத்தனை லோனை கட்ட விட்டீங்களேம்மா, இதுதான் தமிழன் பண்பாடா என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை நண்பர் டோக்கியோ ராமநாதன் பேசியதோடு 6 பேச்சாளர்களுமே ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. இந்த பட்டிமன்றம் வெற்றி பயணத்தை நோக்கி சென்றத உண்மையிலே மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு காரணம் உண்மையிலே நமது சண்முகத்தாய் அம்மாவின் கீழ் இயங்குகிற பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் இணைந்து இப்படி ஒரு அற்புதமான மாணவ மாணவியர்களை தந்ததுதான் பட்டிமன்றத்தினுடைய வெற்றி. கடைசியில் டோக்கியோ ராமநாதன் கொட்டி தீர்த்துட்டார். இளைஞர்கள்லாம் தண்ணி அடிக்கிறாங்களே, வீணா போயிருமே இந்த சமூகம், ரொம்ப கவலைப்பட்டார். அதுக்கு பேரே மதுன்னு பேர் வச்சிருக்கான் பாரு. மா முதல் எழுத்து மகிழ்ச்சி, ஆனா தூண் வச்சான் பாரு கடைசி எழுத்து துக்கம்னு அர்த்தம். எந்த அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியை அது தருகிறதோ அந்த அளவிற்கு அது துக்கத்தை உறுதியாக தந்து உன் வாழ்வை சீரழிக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. டோக்கியோ ராமநாதன் பேசினார். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். தாய் தந்தையை மதிக்கிறது இல்ல, பெற்றோர்களை எவன் கொண்டு போய் மிருக காட்சி சாலையில விடுறானோ, அந்த முதியோர் இல்லத்துல விடுறானோ, அவன் உண்மையிலே மிருகம் தான். பெத்த தாய் தந்தையை கொண்டு போய் ஈவு இறக்கம் இல்லாம விடுறியே,
அது பண்பாடா? அது நாகரிகமா? அது கலாச்சாரமா? இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், அவள் இருப்பதோ அனாதை இல்லம்னு எழுதினாரே நடிகர் பார்த்திபன். எங்க போச்சு உங்க பண்பாடு? எங்க போச்சு உங்க கலாச்சாரம்? உலகத்திற்கே வழிகாட்டியவன் தமிழன், உலகத்திற்கே நெறியை சொன்னவன் தமிழன், உலகத்திற்கே மொழியை முதலிலே தந்தவன் தமிழன். அது எங்க போய் நிக்குது இன்னைக்கு? வேதனையினுடைய குமுறல்கள். தம்பி பாலமுருகன்லாம் ரொம்ப குதிச்சாரு, மனதிலே கருத்துக்களை பதிச்சார். அதான் டான்ஸ் ஆடுனாருன்னு சொன்னனே. நீ வேற அப்பப்ப நீ அந்த எதையாவது குறுக்குச்சாலையே அடிச்சுக்கிட்டு இருப்ப. எனக்கு ரொம்ப 3 பேர் சொன்னதை எதையுமே மறுக்க முடியல. அது மாதிரி சர்மிளா நல்ல கருத்துக்களை எல்லாம் நிறைய பதிவு பண்ணாங்க. ஒளி படைத்த கண்ணினாய் வாவாவா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாவாவா, களி படைத்த மொழியினாய் வாவாவா, கடுமை கொண்ட தோழினாய் வாவாவான இளைஞனை வச்சுதான் இந்த சமூகம்னு பாரதி நினைச்சான். ஆனா இன்னைக்கு குழி விழுந்த கண்ணா போச்சே. இந்த தேசம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அன்னைக்கு சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன், எங்க ஊருக்கு பக்கத்துல சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன், இங்கு சைக்கிளை நிறுத்தாதீர்னு எழுதி வச்சிருந்தாங்க. 4 பேருக்கு படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. நிறுத்தத்தானே கூடாது, நாங்க படுக்க வைப்போம்ல. இங்கு சுவற்றில் எழுதாதீர்னு எழுதி வச்சிருந்தாங்க. சாக்பீஸ் எடுத்து எழுதி போட்டேன், சரிங்கன்னு எழுத மாட்டோம்னு எழுதி போட்டு போயிட்டேன். இங்கு புல்தரையில் நடக்காதீர் 4 பேருக்கு சேர்ந்தாங்க. குறுக்கு மறுமா ஓடிட்டேன். நடக்கத்தானே கூடாது, நாங்க ஓடுவோம்ல. இளைஞனுடைய பொறுப்பு என்ன? சிற்றோரும் வரப்படுத்த வயலும் ஆறுதேக்கிய நல் வாய்க்காலும் நெற்சேர் உழுது உழுது பயன் உழைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கற்புலந்து மலை புலந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்திருந்த கைதான் யார்கை? புற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? எல்லாமே போச்சே. அப்ப இன்றைய சூழ்நிலையில அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடினா கூட விளக்கை ஏத்தி பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அப்படித்தானே பெருமாள்? அந்த குடும்பம் ஒளி விட்டு பிரகாசிக்கணுங்கிறதுக்காக விளக்கே எழுதினாங்க. இன்னைக்கு மெழுகுதிரிய அந்த கேக்குக்கு நடுவுல வச்சு ஏத்திவிட்டு பூணு அணைக்கிறேன், கேக்க வெட்டுறேன். உறவு பிரிஞ்சு போறதுக்காக அந்த பிறந்த நாள் கொண்டாடுறோம். பெண்கள் அன்னைக்கு 6 அடி கூந்தல். இன்னைக்கெல்லாம் எங்க போறது? இன்னைக்கெல்லாம் கண்ட ஷாம்பு வந்துருச்சு, சிக் ஷாம்புங்கிறேன். அதை போட்டு அப்படி ஒன்று சிக்கிக்கிட்டு வந்துருது, செக் ஷாம்பு. அன்னைக்கு அதை செஞ்சாங்க. ஆவாரம் பூவை எடுத்து தேய்ச்சாங்க, ஒவ்வொரு மண்ணை தேய்ச்சாங்க, அதை தேய்ச்சிக்கிட்டாங்க. பொழு 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 பொழுன்னு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பார்க்க முடியல, எல்லாமே போச்சு, வெட்டி தூக்கி எறியுதுகளே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? சார் இதெல்லாம் நாகரிகம் சார், அதுக்கு பேர் பண்பாடு இல்ல. நகரிகம்ங்கிறத நாகரிகம்னு வந்துச்சு. இதெல்லாம் உடை மாற்றம்லாம் பண்பாடு கிடையாது. உள்ளத்திலே ஏற்படுகிற மாற்றங்கள் தான் பண்பாடு. அது என்னைக்கும் மாறாதுன்னு இவங்க பேசுறாங்க. நமது தமிழன் தான் உலகத்திற்கே வழிகாட்டியவன் சொன்னாங்க. 9500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பூம்புகார். 2500 3000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்தது ராமேஸ்வரம். மொழியில் கூட மூத்த மொழி நம்ம மொழிதான். கல்வெட்டில் கூட சமஸ்கிருத கல்வெட்டை தேடி எடுத்து பார்த்தாங்க. ராஜஸ்தான்ல அத்திப்பாராலையும் குஜராத்ல ஜூனாகோட் 2 இடத்துலையும் சமஸ்கிருத கல்வெட்டு கிடைச்சிச்சு. கிபி 1ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலேயே நமக்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் கல்வெட்டு. புலிமான் கோம்பையிலும் மதுரை மாவட்டம் வந்திருக்கிறார்ல மாங்குளத்திலும் கிடைத்த கல்வெட்டு கிமு 6ஆம் நூற்றாண்டு. சமஸ்கிருதத்தை காட்டிலும் கல்வெட்டுல கூட 700 ஆண்டுகள் மூத்த மொழி நமது அன்னை தமிழ் மொழி என்பது வரலாறு. தமிழ்ல இருக்கிற அனைத்து இலக்கியங்களும் இன்னைக்கும் மேல மேல பெரியதானே வந்திருக்கு. உலக மொழிகள் 7000ங்கிறாங்க, பொன்கி பெருமாளுக்கு தெரியும். அதுல 10ற்கும் கீழான மொழிகளைத்தான் செம்மொழி. அந்த 10 மொழிகளிலும் தாயாகிற மொழி நமது தமிழ் மொழி. 10 மொழிகளிலும் செம்மொழிகள் அத்தனையும் தலைமை தாங்கி நடத்துகிற மொழி இன்றைக்கு நமது தமிழ் மொழி. யார் யாருக்கு என்ன கடமைன்னு சொன்னவன் தமிழ. இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சம முறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. ஜெம் டிவி ஒரு வரலாறு வச்சிருக்கு. முன்னாலையும் பின்னாலையும் நடுவர்கிட்ட தூக்கிடு, பேச்சாளர்கள்ட்ட போட்டு விட்டுரு.
அதனால எனக்கு சிக்கல் வந்துடக்கூடாது, தீர்ப்பை தெளிவா சொல்லணும். உலகத்தினுடைய மிக மூத்த மொழி நமது அன்னை தமிழ் மொழி என்பதனை உலகமே ஏற்றிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் பண்பாட்டு சிறப்பினை சொல்லித் தந்தவன் தமிழன் ஒருபோதும் வீணாக மாட்டான். அவன் இன்றல்ல நாளை அல்ல என்றைக்கும் நிலைத்திருக்கிற மொழியாகவும் இனமாகவும் இருக்கிற ஒரே இனம் நமது தமிழ் இனம்தான் என்ற காரணத்தினால் இன்றைய சூழ்நிலையில் மட்டுமல்ல என்றைய சூழ்நிலையிலும் தமிழ் பண்பாடு காணாமல் போகாது, காப்பாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்பதனையே தீர்ப்பாக வழங்கி அத்துணை பெருமக்களுக்கும் சென்னல் அரைத்து வந்து சேர்த்த புது பச்சரிசி கண்ணல் புதுவெல்லம் கலந்ததுடன் பருப்பிட்டு பொங்கல் படைத்திங்கே பூத்துவெளி காத்திருக்கும் எங்கள் மனம் கழிக்க ஏற்றுக்கொள்ள தமிழ் திருநாள் சித்திரை திருநாளே, சித்திரை தாயே, சித்திரை தாயே வருக வருக, ஆனந்தம் தருக. நன்றி, வணக்கம். ஜெம் தொலைக்காட்சிக்கும் சாய்ராம் பொறியியல் கல்லூரிக்கும் இருந்து கேட்ட மாணவ மாணவியர்களுக்கும் நெஞ்சார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் நமது நடுவர் பேராசிரியர் டாக்டர் பாகை ரா கண்ணதாசன் அவர்களை கௌரவிப்பதற்காக நிறைவு பரிசை வழங்கி நமது கல்லூரியின் பேராசிரியர் திரு சண்முகத்தாய் அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஜெம் தொலைக்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு பொங்கி பெருமாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அப்படியாக பேச்சாளர்களை கௌரவிப்பதற்காக நம் தமிழ் துறையின் பேராசிரியர் ஈரா ஸ்ரீதர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக கவிஞர் ஜெயஸ்ரீ அவர்கள், அடுத்தபடியாக திரு நவீன்குமார், அடுத்தபடியாக காணாமல் போகிறது என்ற அணி பேச்சாளர்களை சிறப்பு செய்வதற்காக எங்கள் சாய் முத்தமிழ் மன்றத்தின் தலைவி திருமதி மங்கையர்கரசி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நகைச்சுவை வித்தகர் திரு டோக்கியோ ராமநாதன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சர்மிளா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாலமுருகன் அவர்களை சிறப்பிக்குமாறு தமிழ்துறை பேராசிரியர் ஸ்ரீதரையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.